சர்க்குருவே சரணம். பகவானை பற்றி நிறைய நானும் சொல்லிட்டு வந்தாலும் இடையில சில காரணங்களால் என்னால் தொடர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். இனிமேல் பேசுவேன். பகவானுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இறைவனை பற்றி நான் சொல்லிய வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே வீடியோ போட்டேன். இருந்தாலும் இது என்னுடைய கடமை அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். பகவானை நம்புங்க, பகவானை வணங்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் பகவான் நினச்சி எந்திரிங்க. அவர் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டு அவரிடம் பேசிக்கிட்டு உங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு வாழுங்க. இறைவன் என்றைக்கு நமக்கு துணை இருப்பாங்க. நாம் இறைவனை தனியான ஒரு முறையில் போய் டயத்தை ஒதுக்கி கும்புறதை விட நாம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு அன்றாட வேலையோடு பகவான் நினச்சிக்கிட்டு அவரை ஒரு உற்ற துணையாக பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இமேஜில் நினச்சிக்கிட்டே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அது இறைவனோட தொடர்பு கொண்டு செய்கிற வேலையாகும். அந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது நமக்கு இறைவன் உற்ற துணையாக இருந்து அந்த வேலையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார். அப்படித்தான் அடியனுக்கும் பகவான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிட்டுருக்கார். அதனால் நம்பிக்கையோடு பகவான் மனசு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. சாமி கூடவே இருப்பார். ஏன்னா சாமி அதைத்தான் விரும்புகிறாங்க, அதைத்தான் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்காங்க. பகவானை நம்ம தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு மாதத்தில் போய் ஒரு முறை கணக்கு முறையில் சாமிட்டு வந்தோம், அதுக்கப்புறமா போய்க்கிறோன்னா அதுக்கப்புறம் என்னமோ நம்ம ஒரு மாதம் வரைக்கும் நம்ம நினைக்காமல் இருக்க போகிறோமா? 24 மணி நேரத்தில் நம்ம நினைக்காத நேரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நினச்சி கும்பிடணும். கண்டிப்பாக கணக்கு மட்டிக்கு போகணும், போய் அங்கேயே கும்பிட்டு வரணும், தப்பு இல்லை. வீட்லேயும் நினச்சி கும்பிடுங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் எந்த நேரமும் இறைவன் நினச்சிக்கிட்டு எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை கட்டாயம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் சாமியை பற்றி நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் சாமி கட்டாயம் தெரியும். இந்த மாதிரி தன்னை நேசித்து வணங்குறவங்களுக்கு தான் சாமிக்கும் பிடிக்கும். இதை உறுதியாக உண்மையாக சொல்கிறேன். அதனால் இறைவனை நினச்சிக்கிட்டு எல்லா பணியும் செய்யுங்க. எல்லா நன்மைகளும் கிடைக்கும். வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.